திட்டத்தை ஆதரிப்போம் என்கின்ற வகையில் நீங்கள் ஆதரித்திருக்கிறீர்கள் மாநிலங்களவையிலே, அதை உங்களால் மறுக்க முடியாது. ஆனால் நீங்க உங்களுடைய தொடர்ச்சியா அமைச்சர் பதில் சொல்லி முடியட்டு நான் தாரேன். பதில் சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு தானே உட்கார்ந்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசு தன்னுடைய பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அந்த ஏல முறையை கொண்டு வருவோம். மாநில அரசுக்கு அதுக்கு பங்கு அல்ல. ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ், அரிய வகை கனிம வளங்கள், இது இனிமேல் எங்களுடைய பாத்தியதை நாங்கள் தான் கொண்டு வருவோம் என்று மாநில உரிமைகளையும் மீறி மத்திய அரசாங்கம் அதை எடுத்துக்கொண்ட போது அதை நீங்கள் ஆதரித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு டங்ஸ்டனாக இங்கே வந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஐ எம் கமிங் டு தி பாயிண்ட் அகைன். ஆனால் நாம் இங்கே தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகும் ஒன்றிய அரசு என்ன சொன்னது? நாங்கள் இதை ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய கவனத்திற்கு கொண்டு போய் அதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? போராட்டம் நடத்தக்கூடிய நண்பர்கள், நம்முடைய பிரதான எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள், ஒன்றிய அரசை கண்டித்து நீங்கள் ஒரு வார்த்தை அறிக்கையில் சொல்லி இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அதை விட்டுவிட்டு மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்கள் அவையிலே சொல்லுகிறார்கள், தமிழ்நாடு அரசை பற்றி இங்கே குறை சொல்கிறார் என்று சொன்னால் இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இது யாருடைய கூட்டணிக்கு பின்னாலே இருந்து கொண்டு நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் அந்த வார்த்தையை குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் ஒன்றிய அரசை நீங்கள் சொல்லவில்லை. தமிழ்நாடு அரசு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், விவசாய பெருங்குடி மக்கள் அங்கே போராட்டம் நடத்துகிற போது அந்த போராட்டத்துக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அங்கே எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடந்து விடாத அளவிலே போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. இங்கே கூட உறுப்பினர்கள் சொன்னார்கள், எந்த அளவிற்கு வேல்முருகன் அவர்கள் சொன்னார் என்று கருதுகிறேன், எந்த அளவிற்கு அவர்கள் பாதுகாப்பு அங்கே கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மறைத்து விட்டு ஏதோ தமிழ்நாடு அரசு இதற்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்கவில்லை என்று நீங்கள் அறிக்கை விடுகிறீர்கள் என்று சொன்னால் இங்கேதான் இருக்கிறது உங்களுடைய உண்மையான சொரூபம். நான் மீண்டும் இந்த அவையிலே திட்டவட்டமாக உங்களிடத்தை சொல்லுகிறேன். இந்த அவையின் மூலமாக நாட்டு மக்களுக்கும் சரி, போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் சரி, நான் மீண்டும் ஒரு முறை திட்டவட்டமாக அரசின் சார்பை சொல்வேன், தமிழ்நாடு அரசு ஒருபோதும் இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கவே வழங்காது. இந்த திட்டத்தை வரவே விடமாட்டோம். இன்னும் ஒருபடி மேலே போல் சொன்னால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறவரை இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கிறவரை ஒரு பிடி மண்ணை கூட அங்கே இருந்து எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு நிச்சயமாக அனுமதிக்காது என்பதை நான் இங்கே திட்டவட்டமாக உங்களிடத்தில் தெரிவித்து, இங்கே எல்லாம் முகக்கவசம் போட்டுக் கொண்டு வந்திருக்கிறீர்களே, இந்த முகக்கவசம் எதற்காக போட்டுக் கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்னால் நீங்கள் செய்த தவறை மறைப்பதற்காக இந்த முகக்கவசத்தை உங்கள் முகங்களில் அணிந்து கொண்டு வந்திருக்கேன் என்பதை சொல்லி நான் அமைகிறேன். நன்றி. பேரவைத் தலைவர்களே, நீங்கள் தீர்மானத்தை ஆதரிச்சது உண்மைதான், அதற்காக நன்றி சொல்லுகிறோம், அதை மறுக்கல. ஆனால் அமைச்சர் சொல்வது, நீங்கள் இதே பிரச்சனையை இப்போ உங்கள் உறுப்பினர் பேசுகிற போது இந்த பிரச்சனையில் ஆட்சிக்கு மக்களிடத்தில் மதிப்பு இழந்து கொண்டிருக்கிறது, நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பேசினார். அதனால தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நம்முடைய அமைச்சருக்கு வந்திருக்கிறது. அதனால் அவர் பேசுகிற போது நீங்கள் மாநிலங்களவையிலே உங்கள் உறுப்பினர் என்ன பேசினார் அதுதான் கேள்வி. அதை சொல்லுகிறார். அது இல்லை என்று சொல்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? அப்படி பேசவில்லைன்னு சொன்னால் அது வளர்த்து விட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரத்தோடு நான் சபாநாயகரை கொடுக்கிறேன். நீங்கள் இல்லை என்று சொன்னால் அதை சொல்லுங்கள், அதற்கு பெரும் முடிவு எடுக்கலாம். மாநிலங்கள் உறுப்பினர் மதிப்புக்குரிய தம்பிதுரை அவர்கள் அந்த அவையில பேசி ஆதரித்து பேசியிருக்கிறார். இது உண்மை. இல்லை என்று மறுக்கிறீர்களா? மாண்புமிகு அமைச்சர் பதில் முடியட்டு ப்ளீஸ். மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் உட்காருங்க. சார்பில் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம், ஆதரிக்கல. ஆனா உங்கள் உறுப்பினர், உங்களுடைய அதிமுகவை சார்ந்த உறுப்பினர் ஆதரித்து பேசியிருக்கிறார். அதற்கு உண்டா இல்லையா, அதற்கு போய் சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.